சிங்கள தலைவர்கள் பழைய சிங்கள நாட்டின் கொடியையே புதிய தேசிய கொடியாக வடிவமைத்தனர். இந்த கொடியை எதிர்த்து தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளில் தமிழர் நாட்டின் கொடியை ஏற்றினர். SJV செல்வநாயகம் என்ற தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் தன் காரிலே தமிழர் நாட்டின் கொடியை ஏற்றி பாராளுமன்றத்திற்கு சென்றார். பின் சிங்கள அரசு தேசிய கொடியில் 2 வர்ணங்களை சேர்த்து பச்சை வர்ணம் முகமதியர்களையும் செம்மஞ்சள் நிறம் தமிழர்களையும் குறிப்பதாக அமைத்தனர். இப்படியாக இனவாதத்தை எதிர்க்கும் போராட்டம் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்தே ஆரம்பமானது. இலங்கையின் 2 முக்கிய கட்சிகளும் அதிகாரம் மிக்க பணக்கார குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவர்கள் பழைய சிங்கள அரசு தொடர்புடையவர்கள். இவர்களை தவிர யாரும் அரசியல் தலைவர்கள் ஆகிவிட முடியாது. அரசியலில் ஆளுமையை நிலைநிறுத்த குடும்பங்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும். தமிழர் இன பிரச்சனை ஓர் பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறது. 1948 முதல் பிரதமர் DS சேனநாயகா இந்திய பாகிஸ்தான் குடியுரிமை சட்டத்தின் மூலம் இந்திய வம்சாவளி தமிழ் தோட்ட தொழிலாளர்களின் குடியுரிமையை பறிக்க நினைத்தார். டிசம்பர் 10 பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தது. 19 தமிழ் உறுப்பினர்கள் மட்டும் எதிர்த்ததால் இச்சட்டத்தை தடுக்க முடியவில்லை. ஒரே நாளில் 10 லட்சம் தமிழர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பல தலைமுறைகளாக உழைத்த தமிழர்களை தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் வலுக்கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற்றின. 1949 குடியுரிமை உள்ள தோட்டத் தொழிலாளர்களுக்கும் வாக்குரிமை இல்லை என்றனர். பல தலைவர்கள் சிலோன் தமிழ் காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழ் அரசு கட்சியை SJV செல்வநாயகம் தலைமையில் ஆரம்பித்தனர். 1953 அரசியல் ரீதியாக சேனநாயகாவை புறந்தள்ள சிங்களவரும் தமிழரும் சமமானவர்கள் என முன்பு பேசிய பண்டார நாயகா இப்போது தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் 24 மணி நேரத்திற்குள் சிலோனை சிங்கள பௌத்த நாடாக மாற்றுவேன் என்றும் சிங்களம் மட்டுமே அரசாங்க மொழியாக இருக்கும் என்றும் சிங்களவர் அல்லாதவரின் ஆளுமைகள் ஒடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். 1956 பண்டார நாயகாவின் ஓட்டு வங்கி அரசியல் வெற்றி பெற்றது. தன்னை சிங்கள இன பாதுகாவலர் என அறிவித்தார். அவரின் 3 ஆண்டு கால ஆட்சி இரு இனங்களுக்கும் இடையேயான உறவுகளை பெரிதும் பாதித்தது. சிங்களம் மட்டுமே அரசாங்க மொழி என சட்டம் இயற்றி தமிழர் பகுதிகளுக்கும் இது பொருந்தும் என்றார். கம்யூனிஸ்ட் கட்சியின் RD சில்வா பாராளுமன்றத்தில் ஒரு மொழி என்றால் 2 நாடுகள் மலரும் என்று அழுது கொண்டே சொன்னார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சிங்கள இனவாதிகள் அவர்களை தாக்கினர். பின்னாளில் அரங்கேறப் போகும் இரத்த சரித்திரத்தின் முதல் அத்தியாயம் அன்றுதான் ஆரம்பமானது. அடுத்த சில வாரங்களில் தனி சிங்கள மொழி சட்டத்தை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன. இதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழருக்காக குரல் கொடுப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்டது. ஜூன் 5, 6 தேதிகளில் கொழும்புவில் தமிழர் மீது முதல் தாக்குதல் ஆரம்பித்தது. பின் கிழக்கு மாகாணத்திற்கும் பரவியதில் 150 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். பல சொத்துக்கள் சேதமடைந்தன. தமிழர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பின் இலங்கை அரசு மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை மாற்ற வேலை செய்தது. படிப்படியாக திட்டமிட்டு தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களை குடியேற்றியது. இப்பகுதிகளில் சிங்களவர்களின் விகிதாச்சாரம் அவர்களுக்கு சாதகமாக கூடியது. விவசாய அபிவிருத்தி என்ற பெயரில் 44 புதிய கிராமங்கள் செழுமையான கிழக்கு தமிழர் பகுதிகளில் உருவாக்கப்பட்டு அதில் 6 கிராமங்கள் மட்டுமே தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிறிகோணமலை மாவட்டத்தில் காடுகள் அழிக்கப்பட்டு பாசன வசதி செய்து சிங்கள விவசாயிகள் குடியமர்த்தப்பட்டனர்.
தென்பகுதி சிங்கள மீனவர்களை தமிழ் மீனவ கிராமங்களுக்கு இடையிடையே குடியமர்த்தினர். இத்தகைய குடியமர்த்தல்களே மோதல்களுக்கு முக்கிய காரணமாகியது. சிறிது சிறிதாய் நடந்த மோதல்கள் மேலும் தீவிரமடையச் செய்த சம்பவம் ஒரு கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகரை எழுப்பி தீ வைத்து கொளுத்திய செயலாகும். தமிழர்களை உலுக்கிய மற்றொரு சம்பவம் ஒரு தமிழ் குழந்தையை கொதிக்கும் தாரில் போட்ட செயல். தமிழ் இளைஞர்கள் சிங்களவர்களை ஏன் எதிர்த்து தாக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர். திரிகோணமலையில் செல்வா தமிழர் மாநாடு ஒன்றை கூட்டினார். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற இலங்கை அரசுக்கு ஓராண்டு கால அவகாசம் கொடுத்தார். ஜூலை 26, 1957 அரசு ஒரு சமாதானத்திற்கு வந்து பண்டாரநாயக்கா செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் அரசின் சில வாக்குறுதிகளாவன: தமிழர் பகுதிகளில் சிங்களவர் குடியேற்றங்களை அரசு கைவிடும், தமிழ் மொழியும் அரசு மொழியாக சட்டம் நிறைவேற்றப்படும், தமிழ் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் பிராந்திய மொழியாக இருக்கும், பிராந்திய சபை சட்டத்தின் மூலம் பிராந்திய சுய ஆட்சி உரிமைகள் வழங்கப்படும். ஜே.ஆர். ஜெயவர்தனே இதனை எதிர்த்து கொழும்பிலிருந்து கண்டியில் உள்ள பண்டாரநாயக்காவின் வீட்டிற்கு நடைபயணம் செய்தார். இதன் விளைவாக தமிழ் ஆட்சி மொழியானதை தவிர மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 1958 தமிழர் பகுதிகளிலும் வாகன எண் தகட்டில் சிங்கள எழுத்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றது அரசு. தமிழர்கள் இதனை தார்கொண்டு மறைத்தனர். இதனால் மே 25 தமிழருக்கு எதிரான கலவரம் மீண்டும் வெடித்தது. பொலனரவில் ஆரம்பித்து கொழும்பு, யாழ்ப்பாணம் என பரவி 400 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பண்டாரநாயக்கா தமிழர் பகுதியில் தமிழை மட்டும் உபயோகிக்க ஒப்புக்கொண்டார். இதை எதிர்த்து புத்த பிக்குகள் அவர் வீட்டின் முன் போராட்டம் நடத்தி அவரை சிங்கள எதிரி என வர்ணித்து பண்டாரநாயக்கா செல்வா ஒப்பந்தத்தை கைவிடவும் வலியுறுத்தினர். பண்டாரநாயக்கா அதற்கு ஒப்புக்கொண்டு பாராளுமன்றத்திலும் அதனை அறிவித்தார். இதனை எதிர்த்த தமிழர்களை இனவாதிகள் தாக்கினர். எங்கும் கலவரம், கொலை. 1959 நிலைமை கட்டுக்கடங்காமல் போக எதிர்ப்புகளை மீறி ஒப்பந்தத்தை அமல்படுத்த முனைந்தார். செப்டம்பர் 25 சோமராம தேரர் என்ற புத்த பிக்கு பண்டாரநாயக்காவை சுட்டுக் கொன்றார். 1960 பண்டாரநாயக்காவின் மனைவி சிரிமாவோ பண்டாரநாயக்கா பிரதமரானார். ஜனவரி 1 சிரிமாவோ தமிழர் பகுதியிலும் சிங்களம் மட்டுமே அரசு மொழியாக இருக்கும் என அறிவித்தார். ஜனவரி 2 செல்வா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நாள் கடை அடைப்பிற்கு அழைப்பு விடுத்தார். இந்த போராட்டம் பல இடங்களுக்கும் பரவியது. அரசு அலுவலகங்களுக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான தமிழர் போராட்டம் நடத்தினர். 50 நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்தது. தமிழ் மக்கள் மீது பொருளாதார அழுத்தம் கொடுக்க இலவச அரிசி விநியோகத்தை நிறுத்தியது அரசு. செல்வா சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார். 1961 ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பன்று செல்வா தமிழ் பகுதிகளுக்கான தபால் சேவையை அறிவித்து தமிழ் ஈழ தபால் தலையை வெளியிட்டார். 10,000க்கும் மேலானோர் வரிசையில் நின்று வாங்கினர். ஏப்ரல் 17 அன்று அவசர கால நிலை பிரகடனம் செய்து எல்லா தமிழ் அரசியல் தலைவர்களையும் கைது செய்து 3 ஆண்டுகள் சிறை வைத்தது அரசு. அரசு அமைக்க 2 கட்சிகளுக்கும் போதுமான ஆதரவு இல்லை. டட்லி தமிழரசு கட்சியின் ஆதரவை கேட்க, செல்வா தமது கோரிக்கைகளை முன்வைக்க அவற்றை நிறைவேற்றுவதாக டட்லி உறுதியளித்து ஆதரவை பெற்றார். சில தமிழ் கட்சிகளின் சுதந்திர தமிழ் ஈழம் என்ற கோரிக்கையை செல்வா நிராகரித்தார். ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழ் மாநிலம் போதும் என்றார். பம்பலப்பிட்டி புத்த விகாரின் தலைமைப்புக்கு
ஒரு அறிக்கையில் அரசு கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கு படைகளை அனுப்பி தமிழர்களை வெளியேற்றி சிங்களவர்களை குடியமர்த்த வேண்டும் என்றார். அரசும் அவரின் கோரிக்கையை அமல்படுத்த முனைந்தது. செல்வா அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்பப் பெற முற்பட்டார். டட்லி உடனே ஒரு சமாதானத்திற்கு வந்து இரண்டாவது முக்கிய ஒப்பந்தமான டட்லி செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தானது. முந்தைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் தமிழர் பகுதிகளில் மாகாண சபைகள் உருவாக்கப்படும் என்று சொன்னார். அரசு வெள்ளை அறிக்கையையும் உடனே வெளியிட்டது. மீண்டும் புத்த மடங்களும் சிங்கள இனவாதிகளும் இவற்றை நடக்க விடாமல் தடுத்தனர். 1968 ஒப்பந்தம் அமலாக்கப்படாததை கண்டித்த செல்வா அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றார். தமிழ் இளைஞர்கள் மிதவாத அரசியல் போராட்டங்கள் இனி பயனளிக்காது, ஆயுதமேந்திய போராட்டமே பயனளிக்கும் என நினைக்க ஆரம்பித்தனர். இந்த எண்ண ஓட்டத்திற்கு சிவகுமாரன் என்ற இளைஞனே ஊற்றுக்கண்ணாயிருந்தான். 1969 தமிழ் விடுதலை இயக்கம் என்ற முதல் ஆயுத போராட்ட குழு குட்டிமணி, தங்கதுரை என்ற இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1970 சிரிமாவோ ஆட்சி அமைத்தார். இந்த தேர்தலில் பிரிவினைவாதத்தை முன்வைத்த தமிழ் கட்சிகள் மக்களிடம் எடுபடாமல் தோற்றுப் போயின. 1970 முதல் 77 வரை தமிழர்கள் கலவரங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளான காலமாகும். சிரிமாவோ தமிழ் புத்தக வெளியீட்டிற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் தடை விதித்ததோடு தமிழ்நாட்டிலிருந்து வரும் திரைப்படங்கள், பத்திரிகைகள், புத்தகங்களுக்கும் தடை விதித்து தாய் தமிழகத்துடனான கலாச்சார இணைப்பை துண்டித்தார். கல்வி தரப்படுத்துதல் என்ற பெயரில் பல்கலைக்கழக சட்டத்தின் மூலம் தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைவதன் எண்ணிக்கையை குறைத்தார். ஒரே நுழைவுத் தேர்வு, ஆனால் தமிழ் மாணவர்கள் 30% அதிக மதிப்பெண் பெற வேண்டும். இச்சட்டமே தமிழ் மாணவ பேரவைகள் துவங்க காரணமாகியது. தமிழ் பகுதிகளெங்கும் இம்மாணவ பேரவைகள் உதயமாகின. பின்னாட்களில் அரசியல் தலைவர்கள் இம்மாணவ பேரவைகளில் இருந்து வரத் துவங்கினர். சிலோனுக்கு புதிய அரசியல் சட்டம் இயற்ற அமைக்கப்பட்ட குழுவில் செல்வாவும் பங்கு வகித்தார். அரசியல் சட்டம் சிங்களவர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்படுவதை உணர்ந்த செல்வா அதனை கண்டித்து அக்குழுவிலிருந்து ராஜினாமா செய்தார். மே 14, 1972 முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து தமிழர் கூட்டணியை அமைத்து இலங்கை அரசியல் அமைப்பிற்குள் சுய ஆட்சி கொண்ட தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை வைத்தனர். மே 22 சிரிமாவோ புதிய அரசியல் சட்டத்தை அமல்படுத்தினார். சிலோன் ஸ்ரீலங்கா என பெயர் மாறி பௌத்த சிங்கள தேசமாக அறிவிக்கப்பட்டு சிங்களம் மட்டுமே அரசு மொழியாக அறிவிக்கப்பட்டு பௌத்தத்திற்கும் தனி அந்தஸ்து வழங்கப்பட்டு சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்ட அரசியல் சட்ட பாதுகாப்புகளை விலக்கினர். இதனை எதிர்த்த செல்வா தான் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து மறு தேர்தலில் நிற்கப் போவதாகவும் சுய ஆட்சி கொண்ட தமிழ் மாநிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் மக்கள் முன் வைக்கப் போவதாகவும், மக்கள் அவரை வெற்றி பெறச் செய்தார் சுயாட்சிதான் மக்களின் கோரிக்கை எனக் கொண்டு புதிய அரசியல் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார். 1972 முதல் 74 வரை நில சீர்திருத்த சட்டத்தின் மூலம் தமிழர்களின் விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டு சிங்களவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக திரிகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சிங்கள மக்கள் தொகை பெருகியது. 1973 அடுத்த திருப்பு முனையாக தமிழர்கள் 4வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த அரசின் உதவியை நாடினர். அரசு ஒத்துழைக்க மறுத்தது. இதனை சவாலாக ஏற்று தாங்களே நடத்துவது என முடிவெடுத்தனர்.
1974 மாநாட்டின் கடைசி நாளில் சிங்கள காவல்துறையினர் கூட்டத்தினுள்ளே புகுந்து தடியடியும் துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். கலவர நெரிசலில் 9 பேர் மின்சாரம் தாக்கி இறக்க 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றனர். தமிழர் தம் மாண்புக்கும் தாய்மொழி தமிழுக்கும் நிகழ்ந்த அவமானமாக இதனை கருதினர். தமிழர் கூட்டணி அரசின் அடக்குமுறைகளுக்கும் விரைவான தீர்வுகளை எதிர்பார்க்கும் சினம் கொண்ட தமிழ் இளைஞர்களுக்கும் நடுவில் தவித்தது. சிவகுமாரனும் அவர் சகாக்களும் மாநாட்டு கலவரத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரி சந்திரசேகராவையும் யாழ்ப்பாண மேயர் துரையப்பாவையும் கொலை செய்ய திட்டமிட்டனர். 2 கொலை முயற்சிகளில் சந்திரசேகரா தப்பிவிட்டார். போலீசார் துரத்தி வர அறுவடை செய்த கரும்பு தோட்டத்தினூடே ஓடிய சிவகுமாரனை போலீசார் பிடிக்க சயனைடு உட்கொண்டான். தமிழ் தேசத்திற்காக செய் அல்லது செத்துமடி என்ற கோட்பாட்டுக்கு முதலில் வித்திட்டான். யாழ்ப்பாண மேயரை கொல்ல பல தமிழ் இளைஞர்கள் முயற்சிக்கையில் ஒரு தமிழ் இளைஞன் அவரை சுட்டு வீழ்த்தினான். அன்று குறிதவராத அந்த இளைஞனே பின்னாளில் LTTயின் தலைவனாக வளர்ந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன். 1975 3 ஆண்டுகள் காத்திருந்த செல்வாவின் தேர்தல் நடக்க அதில் அமோக வெற்றி பெற்றார். இவ்வெற்றியை தமிழ் மக்களின் சுயாட்சி கோரிக்கையாக ஏற்க இலங்கை அரசு மறுத்தது. மே 22, 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழர் முன்னணி தமிழர் விடுதலை முன்னணியாக உருமாறியது. முதல் முறையாக இலங்கை அரசின் கீழ் சுய ஆட்சி தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை கைவிடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளடக்கிய சுதந்திர தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். நவம்பர் 19 பாராளுமன்றத்தில் உருக்கமாக செல்வா பேசினார். இலங்கை அரசின் கீழ் சுயாட்சி தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை கைவிடுகிறோம். ஒரு நாள் இந்த தீவில் சுதந்திர தமிழீழம் உதயமாகும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஏப்ரல் 29, 1977 மிதவாத அரசியலின் உயிர் மூச்சாக திகழ்ந்த செல்வா தனது 79வது வயதில் மாரடைப்பால் இறந்தார். அடுத்த பொதுத் தேர்தலில் சுதந்திர தமிழீழம் என்ற தீர்வை தமிழர் விடுதலை முன்னணி மக்கள் முன் வைத்தது. சுதந்திர தமிழீழம் என்ற கோரிக்கையை 1972 புறந்தள்ளிய தமிழ் மக்கள் அதே கோரிக்கைக்கு இப்போது அமோக வாக்களித்து போட்டியிட்ட 19 தொகுதிகளில் 18 82% வாக்குகளோடு வெற்றி பெறச் செய்தனர். செல்வாவின் மறைவிற்கு பிறகு மிதவாத அரசியல் மெதுவாக பின்னடைவாக ஆயுதமேந்திய தமிழ் இளைஞர்கள் தமிழ் தேசிய கோட்பாட்டை முன்னெடுத்துச் சென்றனர். அடக்குமுறை சிங்கள இனவாதம் அதைவிட அதிக சினம் கொண்ட தமிழ் இனவாதத்தை வளர்த்துவிட்டது. தொடர்ந்து பாகுபாடுகளை வளர்த்த சிங்கள அரசுகள் சிறுபான்மையினரை விளிம்பிற்கு தள்ள அது 1980களில் உள்நாட்டு போர் மூல காரணமாகி சுதந்திரம் ஒன்றே தீர்வு என பேச வைத்தது.